மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஒரு 200 பாயிண்ட் வந்து இன்றைக்கி டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு 1% ஃபால் ஆகிருந்தது. அதோட டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ ட்ரேடிங் அடிப்படையில் அது டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ பொசிஷனலாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு 3 நாள் மேக்ஸிமம் 1 ஆர் 2 வீக்ஸ் அப்படி தான் இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு 22,000 பக்கம் நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால அது தாண்டியெல்லாம் பெருசாக கீழே போகாது. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபால் இருந்தாலும் ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 1 ஆர் 2 வீக்ஸு மேலே ஹோல்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா மந்த்லி ஹோல்டிங் அடுத்த மாதத்துக்குலாம் நீங்கள் அதை தாராளமாக வந்து பை பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் 22,000 ஒரு நல்ல சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டாப் லாஸ் வந்து 20,000 கீழே நான் சொல்லியிருந்தேன் பொசிஷனல் லாங் டேர்முக்கு. அதாவது 20,000 ஃபைனல் ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா நிஃப்டி வந்து 25,000 26,000 போகும் அப்படின்றத என்னுடைய கெஸ்ஸாக வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒருவேளை அது 20,000 நிஃப்டி ஃபால் ஆகி கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் அதோட அப் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் மார்க்கெட்டில். ஸோ இந்த ரேலி இந்த மொமெண்டம் முடிஞ்சிடும். ஸோ பிறகு அது சைட்வேஸ் கன்சாலிடேஷன் டவுன் ட்ரெண்டு அப்படி தான் இப்போ மெதுவாக தான் போகும். ஸோ இந்த ரேலியை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா வித் ஸ்டாப் லாஸோடு கொண்டு போகணுன்னா 20,000ங்கிறது ஃபைனல் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருந்தேன் நான். இன்றைக்கி பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ட்ரேடர்ஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட் 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் டவுன் ட்ரெண்டில் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இன்ட்ராடே டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே டெக்னிக்கில் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. விவேப் அது நல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க நிறைய பேர். பிவோட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களோட ப்ரோக்கரோடைய சார்ட்லேயே பிவோட் பாயிண்ட்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். அதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வரும். அதையும் கூட நீங்கள் வந்து டார்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே சப்போர்ட் வரும்போது எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை பை பண்ணிங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸை வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸ்டாப் லாஸும் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்டாப் லாஸும் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டார்கெட்டுங்கிறது ரூபானா ஸ்டாப் லாஸும் அது ஈக்குவலாக 1:1 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.